ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய பிராண்டோட ஃபவுண்டர் சிவ்ஜி தொலாக்கியோட வாழ்க்கை கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா அத பார்க்கறதுக்கு முன்னாடி இது மாதிரி உங்களுக்கு ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ், ஒரு பிராண்டோட டீடைல்ஸ், ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறா, உருவாக்குறவங்களோட ஹிஸ்டரி என்ன, அது மட்டும் இல்லாம ஒரு பிராண்ட் உருவாகணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தேவை இல்லையா? ஸோ எந்த பிராண்ட் என்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திருங்க. அப்பதான் நீங்க ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்களாட்டி ஆன் டயத்துல வந்து பார்க்கணும். சரி வாங்க இவரோட வரலாறு வந்து பார்க்க ஆரம்பிப்போம். சிவ்ஜி தொலாக்கியா இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து 1962 வந்து இவர் பிறந்திருக்காரு. எங்க இவர் பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராமத்துல தான் இவர் வந்து பிறந்திருக்காரு. அந்த கிராமத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டுதாலா அப்படிங்கிறது தான் அந்த கிராமத்தோட பேர். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்ரேலிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. இந்த டிஸ்ட்ரிக்ட் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா இது வந்து குஜராத்ல இருக்கு, இந்தியால இருக்கு. ஓகே. ஸோ இவரோட ஃபேமிலி வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஃபேமிலி வந்து ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து தான் இவர் வந்து பிறக்கிறாரு. என்னடா இவர் ஸ்டார்டிங் ஒரு ஏதோ எக்ஸ்போர்ட்டுன்னு சொன்னேன், இப்போ பார்த்தா விவசாயி ஃபேமிலியில் வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த லெம்போர்கினி கதைலாம் மோஸ்ட்லி முக்காசி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இனிமேல் அப்கமிங்கில் வந்து அந்த வீடியோ வரும். ஆனால் அந்த இதில் எப்படி அவங்க ஃபேமிலி விவசாயி, அப்புறமேட்டு அவர் வந்து காரு அந்த இதுக்கெல்லாம் உள்ளார வந்தாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரும் ஃபேமிலி வந்து விவசாயி. ஆனால் அவர் வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே வருவார். ஆனால் அது எக்ஸ்போர்ட்டிங்கில் என்ன எக்ஸ்போர்ட்டிங் அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சரில் வந்து கவர் பண்ணுவோம். ஸோ இவர் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. ரொம்ப ஒரு சிம்பிளான வாழ்க்கையாக இருக்குது. ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கையாக தான் இருக்கு ஒழிய ரொம்ப ஹைஃபையாக இவர் ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரிலாம் உள்ள வாழ்க்கையெல்லாம் அவர் வாழல. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டம் வரும். என்ன கஷ்டம்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பண கஷ்டம் தான் வரும். அந்த பண கஷ்டம் வந்து இவருக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாப்பிட்றதுக்கு சாப்பாடு சரி, படிக்கிறதுக்கு படிப்பு சரி, எல்லாமே ஒரு குறிப்பிட்டு தான் நம்ம அதுக்கு எல்லாத்துக்குமே சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து இவருக்கு வந்து ஏற்படுது. ஸோ சாப்பிட்றதுக்கு சாப்பாடாக இருக்கட்டும், உடுத்திக்க துணியாக இருக்கட்டும், எல்லாமே குறைபாடில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து படிப்புங்கிறதே ஒரு பணக்கார தன்மையான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவருக்கு மாறிடுது. இருந்தாலும் இவர் வந்து படிச்சிருக்காரு. இவர் எது வரைக்கும் படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4வது வரைக்கும் தான் இவர் வந்து படிச்சிருக்காரு. இருந்தாலும் ஒரு 4வது வரைக்கும் ஒரு படித்தவர் வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிராண்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா அவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பலது இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்தே புரிஞ்சுக்கலாம். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த படிக்காதவங்க தான் இது பண்ணியிருக்காங்க, படிக்காதவங்க தான் இது பண்ணியிருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் படித்தாரா, காமராஜர் படித்தாரா, மார்க் ஜூக்கர்பர்க் படித்தாரா, பில் கேட்ஸ் படித்தாரா, அவர் படித்தாரா, ஆயா படிச்சதா அப்படின்ட்டு பல பேர் வந்து நம்ம இவந்தோ வீட்டில் காசு இருக்கு, ஓகே, வீட்டில் காசும் இருக்கும், ஏன் படிக்கிறத வந்து நம்ம இப்போலாம் வெறுத்து வரோம், வெளியில் வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒன்று எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இருந்தாலும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து போங்க. இவர் அது மாதிரி தான் விட்டுருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிடையாது. ஃபார்மிங் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த காசு இல்லாதனால வேற வழியே இல்லாமல் இவர் வந்து வெளியில் வரணும்னு ஒரு கட்டாயத்தில் வந்து வந்துட்டார். அவரோட ஃபேமிலியை வந்து சப்போர்ட் பண்ணணும், ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணா இவர் போய் ஏர்ன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாம அவர் வந்து இவருக்கு செலவாகிற காசை வந்து இவர் கம்மி பண்ணா கூட இது வந்து ஒரு சப்போர்ட்டிவான இதாக தானே ஆகும். ஸோ அந்த ஒரு கட்டாயத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்ததுனால இவர் வந்து விடுறாரு ஒழிய இவர் வந்து நம்ம ஜாலியாக இருப்போம், பசங்களோட பப்ஜி விளாடுவோம் அப்படி மாதிரிலாம் இல்லை. பப்ஜி விளாடுறத பற்றி சொல்ல, நானும் விளாண்டதுனா இது ஒரு ஃபேமிலியோட கட்டாயத்தில் வந்து வெளியில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து இவர் தள்ளப்படுறாரு. இவரோட 13 வயசுல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அம்ரேலி அப்படிங்கிற ஒரு இடம் தான் அவரோட ஹோம் பேஸு. அதுலேருந்து இவர் பாத்தீங்கன்னா சூரத் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு மாறுறாரு. ஆனா அவருக்கு அப்ப தெரியாது, இப்ப மாறும் போது பாத்தீங்கன்னா இதுதான் வந்து இவரோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து எடுத்துட்டு வரோம், ஒரு பெரிய வளர்ச்சியை வந்து எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு அப்ப தெரியாம தான் நடந்துருக்கு. இவர் அங்க எப்படி போறாரு, அங்க யாரா இருக்கா, ஒரு ஃபார்மருங்கிற அங்க ஏன் போகணும், அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருன்னாக்கா இவரோட மாமா வந்து அங்க வந்து இருக்காரு சூரத்தில். ஸோ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டைமண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமண்டை வந்து பாலிஷ் பண்ணுற வேலை வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது நகை பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டைமண்ட் மாதிரி பொருள்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மோதிரம் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நாள் யூஸ் பண்ண என்ன ஒன்றாக்கா அப்படியே அந்த கலர் வந்து டிம் ஆகிட்டே வரும் இல்லையா.
அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம டெய்லி யூசேஜில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷைன் வந்து போகிறதுக்கு காரணம் வந்து அதுக்கு மேலே வந்து சில அழுக்குங்க வந்து படிகிறது தான். அந்த அழுக்கை வந்து இவங்க வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி அதை நல்லா பாலிஷ் பண்ணி அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ தட் மறுபடியும் அந்த டைமண்ட் வந்து இன்னும் ஷைனிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிஸ்னஸ் வந்து ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து இவர் வந்து சேர்றாரு. இது எங்கே இருக்குன்னுட்டாக்கா சூரத்தில் தான் இவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இது டைமண்டை வச்சு பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால இது வந்து அப்போ பெரிய பணம் வந்து சம்பாதிப்பாரு. டைமண்டுண்டா கன்ஃபார்ம் டைமண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியான பொருள், அதுக்கு இது பண்ணுறதுனால பயங்கர பணம். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. அப்படிலாம் கிடையாது. இவர் வந்து டைமண்ட் ஓன்லாம் பண்ணல. இவர் பார்த்தீங்கன்னா டைமண்டை வெறும் பாலிஷ் பண்ணி தான் கொடுக்குறாருங்கிறதுனால அவருக்கு அவ்வளோ இதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப நேரம் வேலை பார்ப்பார். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேலை பார்ப்பாரு. ஆனால் அவர் கொஞ்சோண்டு காசு தான் அவருக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இது மாதிரி ஏதாவது பண்ணி தானே அவங்க ஃபேமிலியை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்ததுனால இவர் இதுக்குள்ளார வராரு. பரவாயில்லன்ட்டு இவர் பல நாள் இதில் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு. கம்மியான காசு தான் வருது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயே நம்ம ஏதாவது கற்றுக்கலாங்கிற அந்த நோக்கத்திலேயே இவர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற ஆளாக வந்து இவர் இருக்காரு. ஸோ இப்படியே வளர்ற ஒரு ஆளாக இருக்காரு. இதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா இவர் வாழ்க்கையில் வந்து ஹரிகிருஷ்ணா எக்ஸ்போர்ட்டுங்கிறது வருது. ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் மறக்காம கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. என்ன அப்படின்னா, அதாவது படிப்பை விட்டுட்டு வெளியில வந்து நம்ம வேலைக்கு போய் நம்ம ஃபேமிலி வந்து முன்னேற்றணும் அப்படின்ட்டு ஒரு கட்டாயத்தில் வந்து பாதியிலேயே படிப்பை விட்டு ஒரு பெரிய ஒரு கம்பெனியை உருவாக்குனா யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டாக அதை ஒரு 4-5 பேர் இருக்கிற லிஸ்ட்டாகவும் போடலாம். இல்லைன்னா ஒரு ஆள் தான் தெரியும்டா ஒரு ஆளை இதையும் நீங்கள் போடலாம். அந்த ஆளோட பேரையும் ப்ளஸ் அவங்க உருவாக்கின கம்பெனியும் வந்து போடுங்க. சப்போஸ் நம்ம அதை வீடியோவில் கவர் பண்ணல அப்படின்னாக்கா அதையும் நம்ம கவர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இது மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? இது மாதிரி இதெல்லாம் பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்குறது மூலிமா அடுத்தவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? எல்லாருக்குமே எல்லா நாலேஜுமே போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ எஃபர்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் பார்ப்பேன்.